வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல தொடர்ந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டாபிக்மே எடுத்து மெயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்ல மெயின்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை பர்சன் கொடுத்துருக்காங்க? 3%. சிவா, கார்த்தி, யுவி ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஓ. ஸோ 3%மே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? பாயிண்ட் ஓல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் மூவ் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பேசிக்கா என்ன தெரியும்? டோட்டலா எத்தனை டைரக்ஷன் இருக்கு? 8 டைரக்ஷன் இருக்கு. 4 மெயின் டைரக்ஷன் அண்ட் 4 கார்டினல் டைரக்ஷன். மெயின் டைரக்ஷன் என்னெல்லாம் சொல்லுவோம்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அண்ட் 4 கார்டினல் டைரக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட். ஸோ பேசிக்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். அண்ட் டைரக்ஷன் பொறுத்தவரையும் ஒரு டேர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி தான் டேர்ன் பண்ணும்? 90 டிகிரி தான் டேர்ன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஒரு டேர்னிங் அப்படின்னாலே 90 டிகிரி. ஸோ நார்த்ல இருக்கப்போ இது ரைட், இது லெஃப்ட். சவுத்ல இருக்கப்போ அதுக்கு ஆப்போசிட், இது ரைட், இது லெஃப்டா இருக்கும். ஈஸ்ட்ல இருக்கப்போ இது ரைட், இது லெஃப்ட், அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட், இது ரைட், இது லெஃப்ட். நார்த் ஈஸ்ட்ல இருக்கப்போ இது ரைட், இது லெஃப்ட், அதுக்கு ஆப்போசிட் இது ரைட், இது லெஃப்ட். நார்த் வெஸ்ட்ல இது ரைட், இது லெஃப்ட், சவுத் ஈஸ்ட்ல இது ரைட், இது லெஃப்ட். அதே மாதிரி கிளாக் வைஸ் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல டர்ன் பண்ணும்? ரைட்ல டர்ன் பண்ணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட்ல டர்ன் பண்ணும். சோ இந்த பேசிக் 8 டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்? டைரக்ஷன் ஃபுல்லாவே இருக்கும். இதுல பேசிக்கா கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைனலா எந்த டைரக்ஷனை பார்த்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இன்னொன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் என்ன டைரக்ஷன் கேட்பாங்க. இன்னொன்னு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் வேற என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வந்துட்டு என்ன டைரக்ஷன் கேட்பாங்க. சரியா? இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க. இப்ப மெயின்ஸ்ல என்ன மாதிரி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி 2-3 பர்சனை ரிலேட் பண்ணி கேட்பாங்க. சோ இந்த 3 பர்சன்மே எந்த பாயிண்ட்ல இருந்து போறாங்களா? பாயிண்ட் ஓல இருந்து மூவ் பண்றாங்க. கரெக்டா? அண்ட் 3 பேருமே என்ன பண்றாங்க? டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போறாங்க. மூவ் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன் டு ரீச் தேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் எக்ஸ், ஒய், இசட். சோ 3 டெஸ்டினேஷனுக்கு போறாங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சிவா எந்த டைரக்ஷன் எந்த டெஸ்டினேஷன் போறாரு? எக்ஸ், கார்த்தி ஒய் அண்ட் யுவி இசட். ஓகே, கீழே ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. என்னது? if a person turn x kilometer right, then all 3% turn x kilometer right. so ஒரு பர்சன் ரைட்ல டர்ன் பண்ணாங்கன்னா 3 பேருமே, அதாவது சிவா ரைட் டர்ன் பண்ணாருன்னா கார்த்தி யுவி 2 பேருமே ரைட் x கிலோமீட்டர் போவாங்க. சரியா? if a person turn y kilometer left, then all the 3% turns y kilometer left from their respective position. okay, so இப்ப கொஸ்டின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுல இருந்து தான் ஆகுது. சரியா? இனிஷியலி கார்த்தி வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். சோ 3 பேருமே என்ன பண்றாங்க? ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா? சோ அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? ஓன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்கு. சோ அப்போ இந்த சென்டரா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாமா? இதுதான் பாயிண்ட் ஓ. சோ பாயிண்ட் ஓல இருந்து இனிஷியலா கார்த்தி எந்த டைரக்ஷன்ல போறாரு? வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். கார்த்தி நார்த் டைரக்ஷன்ல போறாரு. ஓகே, சோ கார்த்தி நார்த் டைரக்ஷன். இங்க கார்த்தி போறாரு. அடுத்து யுவி வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். சோ எது வெஸ்ட் டைரக்ஷன்? இதுதான் வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா? சோ யுவி எங்கிட்டு போறாரு? வெஸ்ட் டைரக்ஷன்ல யுவி போறாரு. அடுத்து அப்ப ரிமைனிங் பர்சன் சிவா வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். சிவா ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாரு. ஓகே, சோ இப்போ எல்லாம் என்ன பண்றாங்களா? இனிஷியலி ஈச் பர்சன் வாக்ஸ் 15 கிலோமீட்டர். சோ இனிஷியலா எல்லாமே எவ்வளவு தூரம் தான் போறாங்களா? 15 கிலோமீட்டர்ஸ் தான் போறாங்க. சோ அப்ப கார்த்தி எந்த டைரக்ஷன்ல போறாரு? நார்த்ல போறாரு. அப்ப நார்த்ல அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? 15 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாரு. அண்ட் சிவா எந்த டைரக்ஷன்ல போறாரு? ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப அவரு எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? 15 கிலோமீட்டர். அண்ட் யுவி வெஸ்ட் டைரக்ஷன்ல போறாரு. அவரு எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? 15 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் they take right turn and walks 8 kilometer. so அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களாம்? ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர் போறாங்க. சோ அதுதான் இங்க டேட்டா கொடுத்துட்டாங்க. யார் போறாங்க அப்படின்னா இஃப் எ பர்சன் ஒருத்தர் வந்து ரைட் டர்ன் பண்ணாரு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ரைட் டர்ன் பண்ணி அதே டிஸ்டன்ஸ் போவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கார்த்தி என்ன பண்றாரு? ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர் போறாரு. சோ ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர்னா இந்த நார்த்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன்?
ஈஸ்ட் டைரக்ஷன். சோ ஒரு டர்னிங் அப்படினாலே எவ்வளவு டிகிரி தான் டர்ன் பண்ணுவோம்? 90 டிகிரி தான். சோ கார்த்தி ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலா எவ்வளவு? 15 கிலோமீட்டர். அப்ப 8 கிலோமீட்டர்னா ரிமைனிங் இன்னும் எவ்வளவு இருக்கும்? இங்கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டா? ஓகே, இது 8 கிலோமீட்டர். அண்ட் தென் சோ நெக்ஸ்ட் சிவா, அவரும் என்ன பண்றாரு? ரைட் டர்ன் பண்றாரு. சிவா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காரு? ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி இருக்காரு. அப்ப ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் வரும்? சவுத் டைரக்ஷன் வரும். ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? அவரும் 8 கிலோமீட்டர்ஸ் போறாரு. ஓகே, ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர். அண்ட் தென் யுவி எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு? வெஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. சோ அவரும் ரைட் டர்ன் பண்றாரு. வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். சோ ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர். அப்ப நார்த்ல இது டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 15 கிலோமீட்டர். அப்ப 8ன்றப்போ இதுல எவ்வளவு போயிருப்பாரு? ஒரு பாதி வரி போயிருப்பாரு. கரெக்டா? ரிமைனிங் இங்க ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? ரைட் முடிஞ்சு and walks 8 kilometer, takes left. Sorry. So initially each person walks 15 kilometer. So எல்லாருமே இனிஷியலா எவ்வளவு பண்ணிருக்காங்க? 15 kilometer and they take right turn and walks 8 kilometer. So இதோட டேட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் then take left turn and walks 5 kilometer. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா? லெஃப்ட் டர்ன் பண்றாங்க. லெஃப்ட் டர்ன் பண்ணி என்ன பண்றாங்க? 5 கிலோமீட்டர் போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றாரு. சோ லெஃப்ட்னா ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. கரெக்டா? ஓகே, சோ லெஃப்ட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி சிவா, அவரும் லெஃப்ட் டர்ன் பண்றாரு. அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு? சவுத் டைரக்ஷனை நோக்கி போறாரு. சோ அங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றாரு. அப்ப எது லெஃப்டா இருக்கும்? ஈஸ்ட் டைரக்ஷன். சோ லெஃப்ட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர் போறாரு. அண்ட் தென் யாரு? யுவி. சோ யுவி நார்த் டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து லெஃப்ட் டைரக்ஷன். சோ லெஃப்ட் எடுத்தாரு அப்படின்னா எங்கிட்டு வருவாரு? டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு. சோ லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. ஓகே, and then next and they took two more right turn and walked 7 kilometer 10 kilometer respectively. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா? ரெண்டு ரைட் எடுக்கிறாங்க. சோ அந்த ரெண்டு ரைட்லயும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து 7 கிலோமீட்டர், அடுத்ததுல 10 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஒரு ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர், அடுத்த ஒரு ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர். இப்ப ஃபர்ஸ்ட் கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு? நார்த்த நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ அங்க இருந்து என்ன பண்றாரு? ரைட் டர்ன் பண்றாரு. சோ நார்த்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண எங்கிட்ட? டுவர்ட்ஸ் ஈஸ்ட். சோ ரைட் டர்ன் பண்ணி 7 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த சிவா டோட்டலா இனிஷியலா எவ்வளவு போயிருப்பாரு? 15. இப்ப இங்க கார்த்தி ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போனாரு? 8 கிலோமீட்டர். இப்போ ஒரு ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 7 கிலோமீட்டர். அப்ப 8 பிளஸ் 7 டோட்டலா எவ்வளவு வரும்? 15. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு நேரா என்ன பண்ணுவாரு? போயிருப்பாரு. கரெக்டா? அப்ப 7 கிலோமீட்டர்னா இங்க வரும். புரியுதா? இந்த டிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 7 கிலோமீட்டர் இந்த பாயிண்ட தள்ளி போட்டோம்னா அது என்ன ஆயிடும்? டைரக்ஷன் மாறி போயிடும். கரெக்டா? சோ அதனால இந்த டிஸ்டன்ஸ கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கரெக்டா போடணும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? அகைன் ஒரு ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர். சோ இங்க இருந்து ஒரு ரைட் எடுத்தா எங்க வருவாரு? சோ ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தா டுவர்ட்ஸ் சவுத். ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 10 கிலோமீட்டர். அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்க ஒரு 15, இனிஷியலா ஒரு 15, இங்க ஒரு 5. அப்ப டோட்டலா எவ்வளவு? 20 அப்படின்னா அதுல 10 தான் வராரு ரைட் எடுத்து. அப்ப எவ்வளவு வந்திருப்பாரு? பாதி வந்திருப்பாரு. 10 கிலோமீட்டர்ஸ். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சிவா ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் எடுத்து 7, அகைன் ஒரு ரைட் எடுத்து 10. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் எடுத்தாரு அப்படின்னா இங்க ஒரு ரைட் எடுத்து எவ்வளவு போறாரு? 7 கிலோமீட்டர். அடுத்து ஒரு ரைட் எடுக்கிறாரு. சோ அப்ப சவுத்ல இருந்து ரைட் எடுத்தா என்ன டைரக்ஷன்? டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். சோ ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 10 கிலோமீட்டர். அப்ப இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்க ஒரு 15, இங்க ஒரு 5. அப்ப டோட்டலா எவ்வளவு? 20. அப்ப 10ன்றப்ப என்ன ஆகும்? இதுல பாதி வரி வருவார். கரெக்டா? சோ ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்
இவரு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் எடுத்து 7, இங்க இனிஷியலா எவ்வளவு வந்திருக்காரு, இங்க ஒரு 8, அப்ப இங்க ஒரு ரைட் எடுத்து 7 அப்படின்னா இது டோட்டலா எவ்வளவு ஆயிடும், 15 ஆயிடும். அப்போ இந்த பாயிண்ட் எங்க வந்துரும், இந்த இனிஷியலா கார்த்தி போனார் இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்திருப்பாங்க. சரியா? அப்ப இங்க ஒரு 7 கிலோமீட்டர். அண்ட் தென் இங்க இருந்து என்ன பண்றாங்க, ஒரு ரைட் டர்ன் பண்றாங்க. ரைட் டர்ன் பண்ணி 10 கிலோமீட்டர். அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்க ஒரு 15, இங்க ஒரு 5, டோட்டலா 20. அப்ப 10னா என்ன ஆகும், இதுல பாதி வந்திருப்பாரு. கரெக்டா? சோ இங்க ஒரு 10 கிலோமீட்டர். சோ ஒவ்வொருத்தரும் பினிஷ் பண்ற டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாரு, சிவா பினிஷ் பண்ற பாயிண்ட் என்னது, எக்ஸ். சிவா எங்க போறாரு, ஈஸ்ட்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அப்ப இந்த பாயிண்ட் தான் எக்ஸ். அடுத்து கார்த்தி எந்த பாயிண்ட்க்கு போறாரு, ஒய். சோ கார்த்தி இங்க பினிஷ் பண்றாரு, இது ஒய். அடுத்து யுவி எங்க முடிக்கிறாரு, இசட்ல. சோ அப்ப இது என்னது, இந்த பாயிண்ட் தான் இசட் பாயிண்ட். ஓகே. சோ அப்ப கொடுத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணியாச்சு, டயகிராம் போட்டாச்சு. சோ இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, क्वेश्चन போட்டிருப்பாங்க. நம்ம டைரக்ஷன்ல பார்க்க வேண்டிய முக்கியமானது இந்த கால்குலேஷன் மட்டும்தான். டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணி போட்டோம்னா என்ன ஆயிடும், ஈஸியா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, in which direction is Shiva's first turning point with respect to y. so with respect to எங்க இருந்து டைரக்ஷன் பார்க்கணும், எப்பொழுதுமே டைரக்ஷனும் சரி blood ரிலேஷனும் சரி 2 க்கு அப்புறம் எந்த பர்சன் கொடுத்திருக்காங்களோ அங்க இருந்து தான் பார்க்கணும். டைரக்ஷன் பொறுத்தவரை இப்ப எங்க இருந்து பார்க்கணும், y ல இருந்து என்ன டைரக்ஷன் பார்க்கணும். இதே blood ரிலேஷனா இருந்தா 2 க்கு அப்புறம் எந்த பர்சன் கொடுத்திருக்காங்களோ அவங்கல இருந்து தான் ரிலேஷன் பார்க்கணும். இப்ப y ல இருந்து எந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க, சிவாவோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப சிவாவோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எது, இந்த 15 க்கு அப்புறம் தான் டர்ன் பண்றாரு இந்த பாயிண்ட். சோ அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, பாயிண்ட் y ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப பாயிண்ட் y ல இருந்து இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. சோ இது 15 னா இது 15 தான். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரைட் பாயிண்டா வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அப்ப y ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சவுத். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, சவுத் டைரக்ஷன். And next one, what is the shortest distance between Z and Karti's initial point? So shortest distance கேட்டிருக்காங்க எங்கெங்க, Z க்கும் கார்த்தியோட இனிஷியல் பொசிஷனுக்கும். So Z பாயிண்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. and கார்த்தியோட இனிஷியல் பொசிஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கரெக்டா? So எங்க இருந்து கேட்டிருக்காங்க, Z க்கும் கார்த்தியோட இனிஷியல் பாயிண்ட். So அதாவது இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். எய்தர் இங்க கீழேயும் பண்ணலாம் ஆர் மேலையும் பண்ணலாம். சோ மேல பொறுத்தவரையும் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, இது எவ்வளோ 15. சோ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தோம், டோட்டலா 20. கரெக்டா? அப்ப இது 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும், 10 இருக்கும். சோ அப்ப இது 10, இது 15. சோ அப்ப இது ரெண்டுத்துக்கு தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் 10, இந்த டிஸ்டன்ஸ் 15. சோ இதுக்கான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம், பித்தாகரஸ் தியரி தான். சோ அப்ப 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் ரூட். 10 ஸ்கொயர் பண்ணா 100, 15 ஸ்கொயர் பண்ணா 225. சோ ஆட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 325. 325 ரூட்ல இருந்து எப்படி எடுக்கலாம், 13 into 25 எடுக்கலாமா? சோ 25 5 into 5 into 13. சோ அப்போ ரூட்ல இருந்து எடுத்தோம்னா என்ன வரும், 5 root 13 வரும். சோ அப்ப ஆன்சர் என்னது, 5 root 13 kilometers. ஆப்ஷன் இ. புரியுதா? and next third one, if at last Shiva starts moving towards north. so Shiva இப்ப லாஸ்டா எங்கிட்டு மூவ் பண்றாராம், நார்த் டைரக்ஷனை நோக்கி மூவ் பண்றாரு. and after walking 12 kilometer. so Shiva எங்க பினிஷ் பண்றாரு, சிவா இந்த பாயிண்ட்ல பினிஷ் பண்றாரு. இங்க இருந்து நார்த் டைரக்ஷன்ல என்ன பண்றாராம், 12 மீட்டர். இது டோட்டலா எவ்வளவு சொல்லிருந்தோம், 15. 12 மீட்டர்னா என்ன இருக்கும், இங்க ஒரு 3 மீட்டருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆயிருப்பாரு. கரெக்டா? இங்க ஒரு 12 மீட்டர். அடுத்து and UV starts moving towards south. UV வந்து எங்கிட்டு மூவ் பண்றாராம், சவுத் டைரக்ஷன்ல. சோ UV எங்க பினிஷ் பண்ணிருக்காரு, இங்க பினிஷ் பண்ணிருக்காரு. கரெக்டா? சோ இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு,
சவுத் டைரக்ஷனை நோக்கி வராரு. எவ்வளவு தூரம் வராரு அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வராரு? ஆஃப்டர் மூவிங் 18 கிலோமீட்டர்ஸ். சோ எவ்வளவு தூரம் மூவ் பண்றாருன்னா 18 கிலோமீட்டர். அப்ப யுவியோட எண்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு அண்ட் சிவாவோட எண்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இங்க ஒரு 15, இங்க ஒரு 15. அப்ப டோட்டலா எவ்வளவு? 30. இந்த 30ல சோ சிவா என்ன பண்றாரு? நார்த் டைரக்ஷன்ல 12 கிலோமீட்டர் போறாரு. யுவி என்ன பண்றாரு? சவுத் டைரக்ஷன்ல 18 கிலோமீட்டர் வராரு. அப்ப 18 பிளஸ் 12 எவ்வளவு வந்துரும்? 30 வந்துரும். அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன ஆயிருப்பாங்க? இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ல வந்து நின்றுப்பாங்க. கரெக்டா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? Then now in which direction Shiva with respect to UV? So UV ல இருந்து சிவா என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். So UV எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. So UV ல இருந்து சிவா அப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்காரு? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. So அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, ஈஸ்ட். புரியுதா எப்படின்னு? சோ இந்த மாதிரிதான் பேசிக்கா தான் இருக்கும். பட் கால்குலேஷன் மட்டும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து கேட்பாங்க. அவ்வளவுதான். சரியா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மெயின்ஸை பேஸ் பண்ணி क्वेश्चंस பார்க்கலாம். தேங்க்யூ.